பேரரசர் அக்பருக்கு தான்சேனோட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். தான்சேனும் அரசருக்காகவே பல ஸ்பெஷலான பாட்டுகளை பாடி அவரை சந்தோஷப்படுத்துவார். ஒரு நாள் அக்பர் தான்சேன்கிட்ட, இவ்வளோ அழகாக பாடுறீங்களே, யார்கிட்ட இதை கற்றுக்கிட்டீங்க, அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். தான்சேன் அவரோட குருநாதரை பற்றி சொல்லி, அவர் நம்ம நாட்டில் தான் இருக்கார் அரசேன்னு சொல்லவும், அக்பர் அவர் நாளைக்கு இங்கே வர சொல்லுங்கள், அவர் பாடுறதை நான் கேட்கணும்னு சொன்னார். அப்போ தான்சேன், அரசே அவரெல்லாம் இங்கே வரமாட்டார், நாம் தான் அவரை போய் பார்க்கணுன்னு பயந்துக்கிட்டே பணிவோடு சொன்னார். ஓ அப்படியான்னு சொல்லி அக்பரும் சரி நம்ம போவோன்னு சொல்லிட்டார். 2 பேரும் அந்த குருவோட அந்த சின்ன குடிசைக்கு போனாங்க. உள்ள அந்த குரு அழகான பக்தி பாட்டு ஒன்று பாடிட்டு இருந்தார். அதை கேட்ட அக்பர் அப்படியே மெய் மறந்து போய் குடிசைக்கு வெளியில் அப்படியே உட்காந்துட்டார். அப்புறம் அக்பர் அந்த குருவை மரியாதையோடு பார்த்து பேசிட்டு வாழ்த்து வாங்கிட்டு வந்தார். வர வழியில் அக்பர் தான்சேன்கிட்ட, இத்தனை நாள் நீங்கள் தான் பாடுறதுல பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் குருவுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். தான்சேனும் புன்னகையோட, அதில் என்ன சந்தேகம் அரசே, குரு குரு தானே, அது மட்டும் இல்லை, நான் நீங்கள் தர்ற பொற்காசுகளுக்காக பாடுறேன், ஆனால் அவர் இறைவனுக்காக பாடுறாரு, அந்த நோக்கமே அவரோட பாட்டில் ஒரு உயிரோட்டத்தை கொண்டு வந்திருந்தானேன்னு சொன்னார். பணத்துக்காக மட்டும்னு ஒரு வேலையை செய்யாமல் இறைவன் அதை பார்க்குறான்னு செய்யும்போது அந்த வேலை ரொம்ப உயிரோட்டமாக அமைஞ்சிடும், மீதியெல்லாம் தன்னால் வந்துடும்.